ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் 6th தமிழ் 3rd டேர்மில் இருந்து இயல் 9க்கான முக்கியமான ஒரு வரி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புக்கு ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிய ஜோதி. உலக உயிர்கள் எல்லாம் துன்பம் இன்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர். ஆன்சர் புத்தர். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் யார்? ஆன்சர் புத்தபிரான். வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா என்ற ஆசிய ஜோதி பாடலின் வேந்தன் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் மன்னன். தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் ஆசிய ஜோதி. சொல்லும் பொருளும். அஞ்சினர் என்பதன் பொருள் பயந்தனர். கருணை என்பதன் பொருள் இரக்கம். வீழும் என்பதன் பொருள் விழும். ஆகாது என்பதன் பொருள் முடியாது. நீல் நிலம் என்பதன் பொருள் பரந்த உலகம். முற்றும் என்பதன் பொருள் முழுவதும். மாறி என்பதன் பொருள் மலை. கும்பி என்பதன் பொருள் வயிறு. பூதளம் என்பதன் பொருள் பூமி. பார் என்பதன் பொருள் உலகம். ஆசிய ஜோதி என்ற நூலில் எந்த மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன? ஆன்சர் பிம்பிசாரர். ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர்? ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகனார். நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நில முற்றுமே ஆண்டிலாம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி என்னும் நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது? ஆன்சர் புத்தரது வரலாற்றை கூறுகிறது. தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார்? ஆன்சர் 20ஆம் நூற்றாண்டு. கவிமணி தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? ஆன்சர் 36 ஆண்டுகள். தேசிய விநாயகனார் பெற்ற பட்டம்? ஆன்சர் கவிமணி. ஆசிய ஜோதி எந்த ஆங்கில நூலை தழுவி எழுதப்பட்டது? ஆன்சர் லைட் ஆஃப் ஆசியா. ஆசிய ஜோதி என்ற நூல் ஆங்கிலத்தில் யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர் எட்வின் அர்னால்ட். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல்? ஆன்சர் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர்? ஆன்சர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது? ஆன்சர் தீவினை. எளிதாக என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆன்சர் எழுதி கூட்டல் ஆகும். பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆன்சர் பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர் இன்னுயிர். மலை கூட்டல் எனலாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர் மலையலாம். ஆசிய ஜோதி என்ற நூல் ஆங்கிலத்தில் யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர் எட்வின் அர்னால்ட். அடுத்த லெசன் மனிதநேயம். இல்லாதவர்க்கு கொடுத்து மகிழ்வதை டேஸ்? ஆன்சர் ஈகை. மனிதன் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்வதற்கு எவை தேவை? ஆன்சர் அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல். எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துவது டேஸ்? ஆன்சர் மனிதநேயம். தமக்கென முயலார் நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் புறநானூறு. பசிப்பிணியை போக்க வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம்? ஆன்சர் வடலூர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர்? ஆன்சர் வள்ளலார். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என வாழ்ந்தவர் யார்? ஆன்சர் அன்னை தெரசா. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார்? ஆன்சர் அன்னை தெரசா. நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர்? ஆன்சர் அன்னை தெரசா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர்? ஆன்சர் அன்னை தெரசா. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர்? ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம்? ஆன்சர் குழந்தைகளை பாதுகாப்போம். கைலாஷ் சத்யார்த்தி 30 ஆண்டுகளில்
எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார்? ஆன்சர் 86,000 தொழிலாளர்களை மீட்டுள்ளார். கைலாஷ் சத்யார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக டேஸ் நாடுகளில் எத்தனை கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல். ஆன்சர் மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடம் டேஸ் காட்டியவர் வள்ளலார். ஆன்சர் அன்பு காட்டியவர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது? ஆன்சர் அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் டேஸ். குழந்தைகளை பாதுகாப்போம். பொறுத்துக. வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்காக பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். ஆன்சர் 231. அடுத்த லெசன் முடிவில் ஒரு தொடக்கம். ஹிதேந்திரனின் பெற்றோர் எத்துறையை சார்ந்தவர்கள்? ஆன்சர் மருத்துவத்துறை. தன் மகனின் துடிக்கும் இதயத்தையே தானமாக தந்த இக்கால வள்ளல்கள் யார்? ஆன்சர் அசோகன் புஷ்பாஞ்சலி. இதயத்தை கொடுத்து உலகத்தாருடைய இதயங்களை வென்ற சிறுவனின் பெயர்? ஆன்சர் ஹிதேந்திரன். அடுத்து அணி இலக்கணம். அணி என்பதற்கு பொருள்? ஆன்சர் அழகு. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது டேஸ் அணியாகும். ஆன்சர் இயல்பு நவிற்சி அணி. இயல்பு நவிற்சி அணியின் வேறு பெயர்? ஆன்சர் தன்மை நவிற்சி அணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலை இயற்றியவர்? ஆன்சர் கவிமணி தேசிக விநாயகனார். தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி? ஆன்சர் இயல்பு நவிற்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது? ஆன்சர் உயர்வு நவிற்சி அணி. உயர்வு நவிற்சி அணிக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. இந்த பாடல்ல கவிஞர் ஒரு தாய் தாலாட்டு பாடுவதாக கூறுகிறார். ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி? ஆன்சர் உயர்வு நவிற்சி அணி. கலைச்சொல் அறிவோம். மனிதநேயம் ஹியூமனிட்டி, கருணை மெர்சி, உறுப்பு மாற்று சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு நோபல் பிரைஸ், சரக்குந்து லோரி. இதோட நம்ம 6th லெசனில் இருக்க 9 இயலையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் தமிழுக்கான டெஸ்ட் பேஜ் போயிட்டு இருக்குது. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.